சார்ந்த ஒரு அருந்ததில் ஒரு வயது மூத்த ஒரு நபர் போய் ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காரு. சாப்பிடுகிற பொழுது விதவிதமா வாங்கி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும் பொழுது அவருக்கும் ஏதோ ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாக்குவாதம். அப்ப சொல்லி அடிச்சிருக்கான், நீங்கெல்லாம் வந்து இங்க உட்காந்து சாப்பிடுற அளவு நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோமா, நீங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடுற அளவு இங்க ஹோட்டல் நாங்க வச்சிருக்கோமான்னு சொல்லி அடிச்சிருக்கலாம், சொல்லி அடிக்கிறான். ஆகவே தொடர்ந்து தலித்துகள் மீதான படுகொலைகள் நடந்து வருகின்றிருக்கிறது. முறையாக காவல்துறை இதை விசாரிக்க வேண்டும். இங்க இருக்காங்களே, இங்க வந்திருக்காங்க அம்மா, அவங்களாம் வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இவங்கெல்லாம் ஏன் அவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்கன்னு தெரியுமா? உண்மையிலே இந்த பெண்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவு கூட்டம் நடந்த பிறகும் கலையாமல் உட்கார்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் ஒரு கைத்தறையே கொடுக்க வேண்டும். உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இதுதான் தமிழ் புலிகளினுடைய வளர்ப்பு. அவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க தெரியுமா? நாகலாபுரம், அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இவர்களுடைய கிராமம். இவர்களுடைய கிராமத்திலே முறையான குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, உண்டு உறங்குவதற்கு படுப்பதற்கு ஒரு நாளுக்கு நாலு ரூம் இல்லை, ஒரு வீடு இல்லை. இந்த 2025 ஆண்டு காலத்திலும் உறங்க ஒரு வீடு இல்லாத சமுதாயமாக, நாதியற்ற சமுதாயமாக நின்று கொண்டிருக்கிறார்கள்.